இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். வழமை போலவே கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதி அனுர நாளை யாழ் விஜயம், வேலனை மானிப்பாய் மருதடியில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்வுகளிலும் பங்கேற்பும், மீசாலையில் இடம்பெறும் தேசிய வீடமைப்பின் ஆரம்ப நிகழ்விலும் பங்கேற்பார். பொங்கல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் விஜயம் செய்யவிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் வியாழக்கிழமை 2 மணி அளவில் வேலனை துறையூர் ஐயனார் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்வில் பங்கேற்பார். தொடர்ந்து 4 மணி அளவில் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்வில் பங்கேற்பார். தொடர்ந்து 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீசாலையில் இடம்பெறும் தேசிய வீடமைப்பு திட்ட ஆரம்ப நிகழ்விலும், பிற்பகல் 2 மணி அளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெறும் நிகழ்விலும் பங்கேற்பார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புதிய கல்வி சீர்திருத்தம் திட்டமிட்டபடி தொடரும் ஜனாதிபதி அனுர தெரிவிக்கும். அதேபோல அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்ள அனுமதி. அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக அரச வாகனங்களுக்கு எரிபொருள் பெற டிஜிட்டல் அட்டை அறிமுகமாகிறது என்ற செய்தி. அதேபோல யாழில் ரூபாய் 10 கோடி பெறுமதியான தங்க நகைகளை திருடிய பெண் கைது. யாழ்ப்பாணம் மாநகரில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் 10 கோடி ரூபாய் பெறுமதி மிக்க 2 கிலோ தங்க நகைகளை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் இளம்பெண் ஒருவரே தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட பெண்ணை நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் அவரை ஜனவரி 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் மாநகரம் மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடைகளில் ஒன்றில் சுமார் 1.5 வருடம் பணியாற்றிய குறித்த பெண் 3 மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி 21ஆம் தேதி திருமணம் என்று கூறி பணியிலிருந்து விலகி இருக்கிறார். இந்த நிலையில் நகைக்கடையில் கணக்கெடுப்பில் சுமார் 2 கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனவை அறியப்பட்டு ஆராயப்பட்ட போதே விடயம் கண்டறியப்பட்டு யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை முகாமைத்துவத்தினால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் குறித்த இளம்பெண்ணை நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவரிடம் முன்னெடுத்த விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் நிலத்துக்கு அடியில் புதைத்தும் வைத்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல கொக்காவில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கி செய்தி. ஏனையின் வீதி கொக்காவில் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் கோவில் முன்வீதியை வசிப்பிடமாக கொண்ட சின்னத்துறை பரமேஸ்வரன் வயது 62 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். ஏனையின் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த நபரும் இராணுவத்துக்கு சொந்தமான பட்டாரக வாகனமும் விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த பிரஸ்தாப நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. பேரிடரை காரணம் காட்டி அபிவிருத்தி ஒருபோதும் முடக்கப்படாது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பும். முடிவுக்கு வந்தது பிமலின் போராட்டம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும், அமெரிக்க தூதுவர் ஜீலிசங் மஹிந்தவுடன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்றும், அதேபோல பிரதமர் ஹரணிக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை 22, 23 சபையில் விவாதம் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நெல்லுக்கான விலை அதிகரிப்பு. நெல்லுக்கான விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கிறார். அதன்படி எதிர்வரும் போகம் முதல் சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் அரிசி விலையிலும் அதிகரிப்பு ஏற்படாது என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளாக மகளிர் பிரீமியர் லீக் பெங்களூர் அணி அபார வெற்றி என்ற செய்தி, அதேபோல கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆஸ்திரேலிய மகளிர் அணி தலைவி என்ற செய்தியும், அகில இலங்கை டென்னிஸ் போட்டியில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அபாரம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் 6 ஆண்டுகளில் 39.3 பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்த மத்தள விமான நிலையம். இலங்கையின் மத்தள சர்வதேச விமான நிலையம் கடந்த 6 ஆண்டுகளில் சுமார் 39.3 பில்லியன் ரூபாய் நிகர இழப்பை சந்தித்துள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கிறது என்ற செய்தியும், நாடு திரும்பும் ஜீலிசங் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், அரசாங்க அதிகாரிகளுக்கான பண்டிகை கால முற்பணம் 15,000 அதிகரிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கும் ஈரான், தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா என்ற செய்தியும்,
அர்ஜென்டினாவில் தீயில் எரிந்து சாம்பலாகிய 37,000 ஏக்கர் மரங்கள் என்ற செய்தியும், சர்வதேச அரசியலில் புதிய திருப்பம், 10 வருடங்களுக்கு பிறகு சீனா செல்லவிருக்கிறார் ட்ரம்ப் என்ற செய்தியும், அதேபோல எங்களுக்கு யாரும் ஆணையிட முடியாது, ட்ரம்பிற்கு கியூபா ஜனாதிபதி பதிலடி என்ற ஒரு செய்தி. அதேபோல இந்தியர்களுக்கு விசா அவசியமில்லை, ஜேர்மன் அரசு அதிரடி அறிவிப்பு. இந்திய கடவுச்சீட்டு உள்ளவர்களுக்கு ஜேர்மன் அரசு விசா இல்லாத போக்குவரத்து வசதியை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. டெங்கு பரவும் சூழல், 18,000 ரூபாய் தண்டம். ஒட்டுசுட்டான் மற்றும் மாங்குளம் பகுதிகளில் டெங்கு நுளம்பு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர்கள் இணைந்து நடாத்திய விசேட பரிசோதனை நடவடிக்கைகளை கடந்த 7ஆம் 8ஆம் தேதிகளில் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வரூபம் எடுக்கும் இணைய மோசடிகள், ஓராண்டில் புகார்கள் 2 மடங்காக பதிவு. இலங்கையில் இணையவழி நிதி மோசடிகள் கடந்த 1 வருடத்தில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வல்வெட்டித்துறையில் லஞ்சிட் பாவனைக்கு தடை, மீறினால் கடும் நடவடிக்கை, நகரசபை அறிவிப்பு. வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சிட் பயன்படுத்த முற்றாக தடை விதிக்கப்படுவதாகவும், அதனை மீறி செயல்படும் உணவகங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் வல்வெட்டித்துறை நகரசபை அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக முருகன் சூரனை ஆட்கொண்டான், கண்ணன் கௌரவரை அளித்தான். முருகன் தமிழ் கடவுள் என்று கூறுவதற்கு காரணம், அவன் வைதாரையும் வாழ வைப்பவன். சூரனை வதம் செய்வது முருகனின் கடமையாகிறது. ஆம், சூரன் போர் ஆரம்பித்து விட்டது. முருகப்பெருமான் சூரபன்மனுக்கு தனது திருப்பெரு வடிவத்தை காண்பிக்கிறார். முருகனின் திருப்பெரு வடிவம் கண்ட மாத்திரத்தில் சூரன் முருகனை சேவிக்கின்றான். இருந்தும் ஆணவம் அவனை விடுவதாக இல்லை. ஈட்டில் சூரனை முருகன் வதம் செய்யாமல் அவனை சேவலாகவும் மயிலாகவும் ஆட்கொள்கிறான். இங்குதான் சூரன் வதம் செய்யப்படாதது ஏன் என்ற வினா எழுகிறது. ஆம், சூரனிடம் குடிகொண்டிருந்த செருக்கு தன்னிலைப்படுத்தப்பட்டது. அது மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அன்று. இங்குதான் திருப்பெரு வடிவத்தை கண்டறிய மாத்திரத்தில் அவன் கைகூப்பி தன் அறியாமையை நினைத்துக் கொள்கிறான். அறியாமை எனும் இருளை அறிந்தனனை ஆட்கொள்வதே முறையாகும் என்பதால் சூரபன்மனை வதம் செய்யாது அவனை முருகன் ஆட்கொண்டான். அதே நேரம் பாரத போரில் கௌரவர்களை மன்னித்து ஏற்க கண்ணன் மறுத்து விடுகிறான். ஆம், பாரத போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்களாயினும் போரை நடாத்தியது பார்த்தசாரதியாகிய கண்ண பரமாத்மா என்பதே உண்மை. ஆம், இங்குதான் கௌரவர்களை ஆட்கொள்ளாமல் அவர்களை வதம் செய்து அழிக்க வேண்டும் என்ற கண்ண பரமாத்மா தீர்மானிக்கிறார். இதற்கு காரணம் ஒன்று. ஆணவம் என்பது தீய குணம் என்பதும் ஒன்றன்று. அகந்தை அகலக்கூடியது, கெட்ட குணம் அழிக்கப்பட வேண்டியது. தவிர கௌரவ தலைவனாகிய துரியோதனனுக்கும் சகுனிய ஆலோசகன். ஒரு தீயவனுக்கு கெட்டவன் ஆலோசனாக இருந்தால் அங்கு திருத்துதல் என்பதற்கு இடமே இல்லை. ஆகையால் தான் துரியோதனனை வீமன் வதம் செய்வதற்கு கண்ணன் உறுதுணை புரிகிறான். ஆம், துரியோதனுடன் போர் புரிகின்ற வீமனுக்கு துரியோதனின் உயிர் நிலை அவனது தொடைகளில் உள்ளது என்பதை கண்ணன் குறிப்பால் உணர்த்த பீமனின் கதாயுதம் துரியோதனின் உயிர்நிலையை பிளக்கிறது. இங்கு சூரனை ஆட்கொண்ட முருகனையும் துரியோதனை வதம் செய்த கண்ணனையும் ஒப்புமை செய்வதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இங்குதான் இந்த நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற முன்னாள் ஆட்சியாளர்கள், அவர்களுடன் சேர்ந்து அமைச்சர்களாக இருக்கிற துரியோதனன், சகுனி, துச்சாதனன் ஆகியோருக்கும் ஒப்பானவர்கள். எனவே இவர்கள் இந்த நாட்டை உருப்பட ஒருபோதும் விடமாட்டார்கள் என்பதால் அரகல போன்ற அவதாரத்தின் மீளெழுச்சி இப்போது இந்த நாட்டில் தேவையாக இருக்கிறது. அந்த தேவை முருகன் சூரன் ஆட்கொள்ளல் போன்றதில்லை என்பதை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் கல்வி சீர்திருத்தத்தை அரசியல்மயமாக்காதீர்கள், கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை. அதேபோல முல்லைத்தீவு பொது மருத்துவமனையில் 4 மாடி நவீன மருத்துவ விடுதி அமைச்சரவை அனுமதி. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களின் சுகாதார தேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் புதிய 4 மாடி மருத்துவ விடுதி தொகுதி ஒன்றை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். பொங்கலை முன்னிட்டு ஆடியபாதம் வீதியில் கனரக வாகனங்கள் உள்ளுடைய தடை. பொங்கல் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சந்தியை அண்மித்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் ஆடியபாதம் வீதியும் ராமசாமி பாரியார் வீதி சந்தியில் இருந்தும் திருநெல்வேலி சந்தி நோக்கி கனரக வாகனங்கள் மற்றும் உள்நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலான மாற்றுச் சட்டம் தொடர்பில் யாழில் கலந்துரையாடல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்று ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். அந்த வகையில் இன்று ஈழநாட்டு பத்திரிகையினுடைய தலைப்பிடலாக தரம் 6 கல்வி மறுசீரமைப்பு அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பு, சர்ச்சைகளை அடுத்து அமைச்சரவை தீர்மானம். 6ஆம் தரத்துக்கான கல்வி மறுசீரமைப்பை ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உரிய மீளாய்வின் பின்னர் 2027ஆம் ஆண்டு முதல் மறுசீரமைப்பு நடவடிக்கை இடம்பெறும். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள கல்வி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரம் 1 மற்றும் 6க்குரிய கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பமாகி இருந்தாலும் தரம் 6 ஆங்கில பாடத்திட்டம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் சிலர் இதனை அரசியலுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் சிலர் தவறான கருத்துக்களை விதைக்கின்றனர். இதனால் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நம்பிக்கையினம் ஏற்படும். நம்பிக்கையுடன் தான் இப்பணியை முன்னெடுக்க வேண்டும். அதனால் தான் கால அவகாசம் வழங்கும் நோக்கில் தரம் 6க்குரிய கல்வி மறுசீரமைப்பு 2027 வரை ஒத்திவைக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய பத்திரிகையினுடைய தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், கல்வி சீர்திருத்தங்களை அரசியல் மயமாக்காதீர், கல்வி அதிகாரிகள் கோரிக்கை. கல்வி சீர்திருத்தங்களை வெறும் அரசியல் பிரச்சனையாக மாற்றாமல் தேசத்தின் எதிர்காலம் கருதிய தேசிய பொறுப்பாக கருதி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது என்றொரு செய்தியும், போராட்டத்தை கைவிட்டார் விமல் என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், பாதுகாப்பு ஆய்வு ஜாம்பவான் இக்பால் அத்தாஸ் காலமானார். இலங்கையின் மூத்த பத்திரிகையாளரும் பாதுகாப்பு விவகார ஆய்வுத்துறையின் ஜாம்பவானுமான இக்பால் அத்தாஸ் நேற்று அதிகாலை காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 81 ஆகும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் கூட்டம், ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு. அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரிணி அமரசூர ஆகியோர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்தனர். இதன்போது கல்வி சீர்திருத்தங்களின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதுடன் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட விருப்பம் எனவும் கூறியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி விரிவடைகின்றது. தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப வைபவம் நாளை ஜாலில். ஜனாதிபதி அனுரகுமார பங்கேற்கின்றார். இலங்கையின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் வடக்கு, கிழக்கு மற்றும் நாடு முழுவதும் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 31,318 புதிய வீடுகளை தீர்மானிக்கும் தேசிய வேலை திட்டம் நாளை வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் இந்த திட்டத்தின் விவரங்களை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட மீசாலை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த ஆரம்ப விழா நடைபெற உள்ளது என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், முல்லைத்தீவு வைத்தியசாலையில் 4 மாடி நவீன மருத்துவ விடுதி என்றொரு செய்தியும், அடுத்த வாரம் இலங்கைக்கு வரும் நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேர். அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்ப்போமானால், யாழ்ப்பாணத்துக்கு இவ்வாண்டு முதல் கட்டமாக 500 வீடுகள். யாழ்ப்பாணத்தில் இந்த ஆண்டு 500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ள வீட்டு திட்டம் தொடர்பாக பிரதேச செயலாளர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்டம் செயலகத்தில் செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 200 பேருக்கு பொங்கல் பானைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், டித்வா இடர் காரணமாக 174 பேர் இன்னும் மாயம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவது குறித்து உரையாடல்.
கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தொழிற்சாலை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை தலைவர் சதானந்தன் நேசராஜன், பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றிருக்கின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஹெரோயின் போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் 2 சிக்கினர் என்றொரு செய்தியும், இலங்கையில் இணைய மோசடிகள் ஓராண்டில் 2 மடங்காக உயர்வு. இலங்கையில் இணையவழி நிதி மோசடிகள் கடந்த 1 வருடத்தில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக சமூக வலைதளங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான மோசடிகளை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. போலீஸ் ஊடக பேச்சாளர் எப்யூ வுட்லர் வழங்கிய தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு 1528 புகார்கள் பதிவாகின. 442 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3100ஆக 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதில் 314 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த தகவல்களை ஊடக பேச்சில் வழங்கியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியரின் தலையங்கமாக அரசியல் தற்துணிவின்றி மாற்றங்கள் இல்லை என்று இலங்கையின் தற்கால அரசியலை பேசும் ஒரு தலைப்பிடலோடு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாப்பான தொழில் சூழல் இருப்பது அவசியம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்து. வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான தொழிற்சூழல் இருப்பது அவசியம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உப செயலாளரும் ஊடக பேச்சாளருமான சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான தொழிற்சூழல் இருப்பது அவசியமாகும். இதற்கான பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மருந்துகளை உறுதிப்படுத்துவது சுகாதார அமைச்சினதும் அதிகாரிகளினதும் பொறுப்பாகும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக டித்வா சூறாவளியை தொடர்ந்து 4800 மண் சரிவுகள் என்றொரு செய்தியும், வடக்கு கிழக்கில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பொலித்தீன் பாவனை முற்றாக தடை, மீறினால் கடும் சட்ட நடவடிக்கை. ஊர்காவற்துறை பிரதேச சபை அறிவிப்பு. ஊர்காவற்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொலித்தீன் லஞ்சிட் பாவனை அவதானிக்கப்படும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தவிசாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். ஊர்காவற்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊர்காவற்துறை பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை பிரதேச சபையில் நடத்தினர். இதன்போது தவிசாளர் மேலும் தெரிவிக்கையில், பொலித்தீன் பாவனை காரணமாக பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். பொலித்தீன் பாவனை மூலம் நமது சுற்றுச்சூழல் மாசடைகின்றது. பொலித்தீன் பைகள் பாவனைக்கு பதிலாக துணியிலான பைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும். உணவகங்களில் லஞ்சீட்டினை தவிர்த்து வாழை இலை, சுடுநீரில் சுத்தம் செய்த பீங்கான்கள் போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பரிமாற முடியும். மேலும் ஊர்காவற்துறை பகுதியில் வசித்தவர்கள் தற்போது ஊர்காவற்துறையை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்றனர். இதனால் இங்கே உள்ள அவர்களின் காணிகள், வீடுகள் பராமரிப்பற்ற நிலையில் பற்றை காடாக மாறியுள்ளது என்றவாறாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக சந்நிதியான் ஆசிரமத்தால் வன்னியில் பல்வேறு உதவி திட்டங்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பொருட்கள் சேவைகள் ஏற்றுமதியில் கடந்த ஆண்டில் அம்பாந்தோட்டை துறைமுகம் 175% வீழ்ச்சி என்ற ஒரு செய்தியும், தொடர்ந்து நாடு திரும்பும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனாதிபதியுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்தரங்க வீடியோ பதிவு செய்து மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு, போலீசார் எச்சரிக்கை. திருமணமான பெண்கள் மற்றும் அவர்களது காதலர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அந்தரங்க உறவுகளை வீடியோவாக பதிவு செய்து வீடியோக்களை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி பணம் பறிப்பது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணனி குற்றப்புலனாய்வு துறையின் பொறுப்பாளர் KKR அல்விஸ் கூறுகையில், குற்றவாளிகள் ரகசியமாக வீடியோக்களை பதிவு செய்ய மேம்பட்ட தொழில்நுட்ப கேமராக்களை பயன்படுத்துகின்றனர். இந்த கேமராக்கள் சட்டை குளர்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. பொக்கெட்டுகளில், பேனா அல்லது லொட்ஜ்களில் படுக்கைகளுக்குள் உள்ளன.
தனிநபர்கள் தங்கள் ஏமானிகள் மற்றும் இளம் காதலர்களுடனான அந்தரங்க உறவுகள் இரகசியமாக பதிவு செய்யப்பட்டு வலைத்தளங்களில் வெளியிடப்படுகின்றன. பெரும்பாலும் தாங்கள் காதலிக்கும் பெண்களை விடுதிகளுக்கு அழைத்து சென்று அந்த இளம் பெண்ணின் நிர்வாண காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்துகின்றனர். சமீபத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் 45 வயதுடைய ஒரு பெண் ஒரு பேக்கரியில் பணிபுரியும் ஒரு ஊழியரை காதலித்தார். அவர் அவர்களின் அந்தரங்க உறவுகளை இரகசியமாக வீடியோவாக பதிவு செய்திருந்தார். அந்த காட்சிகளை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி இப்போது தன்னிடம் பணம் பறிப்பதாக அவர் போலீசாரில் முறைப்பாடு செய்துள்ளார். இளம் பெண்கள் தங்கள் காதலர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக நீரில் அடித்து செல்லப்பட்ட 2 ரஷ்யர்கள் மீட்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. வனவிலங்கு பாதுகாப்பு காரியாலயம் உடைப்பு, துப்பாக்கி உள்ளிட்ட திருட்டு பொருட்களுடன் 3 கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக குளவிக்கொட்டுக்கு இலக்காக்கி வயோதிப பெண் ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும், ஆரோக்கியமான வியாபாரம் திருவோணமலையில் இல்லை என்ற ஒரு செய்தியும் இங்கே உட்பக்க செய்திகளுக்குள் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால், எந்த ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் வேலை திட்டங்களை கைவிட மாட்டோம், ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் பயன்படுத்த போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை வினைத்துறனுடனும் முன்னெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மீண்டெழும் இலங்கை தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் இந்த சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது. இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எவ்விதத்திலும் தனது பொறுப்புகளிலிருந்து நழுவிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தான் நாங்கள் போராடுகின்றோம் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக கல்வி அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், இஸ்ரேலிய மதத்தளம் மூடப்பட்டமை சிங்கள ராவாய் அமைப்பு கண்டனம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வாக்களித்த மக்களின் ஆணையை தவிர வேறு எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம், அனர்த்தத்தை காரணம் காட்டி ஓடி ஒளியவும் போவதில்லை, நாம் வகுத்த பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்வோம், திட்டவட்டமாக கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், மிட்டாயில் துணிகளுக்கு பயன்படுத்தும் சாயம், நேர்வேலியில் சிறுவர்களின் உயிருடன் விளையாடிய நிறுவனங்களுக்கு தண்டனை. யாழில் துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவருக்கு பயன்படுத்தும் நிறமூட்டியை சேர்த்தும் சிறுவர்கள் விரும்பி உண்ணும் இனிப்பு மிட்டாய்களை தயாரித்த நிறுவனங்களுக்கு 2,52,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வேலி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு முன்பாக இருந்த விற்பனை நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இனிப்பு மிட்டாய் மாதிரிகளில் பொது சுகாதார பரிசோதகர் எஸ் உதயபாலவினால் கடந்த 10ஆம் மாதம் பெறப்பட்டு அனுராதபுரத்தில் உள்ள பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த மிட்டாய்கள் தொடர்பாக கிடைத்த பகுப்பாய்வு அறிக்கையில் இந்த இனிப்புகளில் துணிகள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவருக்கு நிறமூட்ட பயன்படுத்தப்படும் ரொடமன் பி எனும் நிறமூட்டி பயன்படுத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் நீதிமன்றத்தில் குறித்த மிட்டாய் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் எஸ் உதயபாலாவால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இவ்வழக்கு யாழ் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட 2 மிட்டாய் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் 1,26,000 ரூபாய் வீதம் 2,52,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. மேலும் தண்ட தொகையினை செலுத்த தவறினால் 18 மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல கட்டமிடப்பட்ட செய்திகளாக தரம் 6 மாணவர்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் 2027 வரை ஒத்திவைப்பு, 26,095 பேருக்கு அரச வேலைவாய்ப்பு, 23,344 ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. நெடுந்தீவு கடலில் கைதான தமிழக மீனவர்கள் 10 பேருக்கும் மறியல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல யாழ்ப்பாணம் வரும் அனுர கடற்கோட்டையை மீட்டு தர வேண்டும், யாழ்ப்பாணத்திற்கு பொங்கல் பண்டிகைக்காக வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊர்காவத்துறை கடற்கோட்டை விவகாரத்திற்கு தீர்வு தர வேண்டும் என ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நேற்று ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்
அவர் இந்த வேண்டுகோளை விடுவித்திருக்கிறார். ஊர்காவத்துறை கடற்கோட்டை என்பது ஒரு பாரம்பரிய பிரபல சுற்றுலாத்தலமாக காணப்படுகிறது. இங்கு ஊர்காவத்துறை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் இது காணப்படுகிறது. ஆனால் அது தற்போது கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை தொல்லியல் திணைக்களம் மற்றும் கடற்படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். கடற்படை அல்லது தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் கடற்கோட்டை இருப்பது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கடற்கோட்டைக்கு ஊர்காவத்துறை துறைமுகத்தில் இருந்து 4 நிமிடங்களில் செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. எனவே எமது ஆளுகைக்குள் உள்ள துறைமுகத்தில் இருந்து எமது ஆளுகைக்குள் உள்ள கடற்கோட்டையை சென்று பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி ஆவண செய்ய வேண்டும். எமது பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவத்துறை துறைமுகத்தில் இருந்து கடற்கோட்டைக்கு சென்று வருவதனூடாக பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும். அத்துடன் நமது பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இவை தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் டெங்கு நுளம்பு பரவல் உரும்புராயில் 18 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு என்ற செய்தி, அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் பெற டிஜிட்டல் அட்டை என்ற செய்தியும் காணப்படுகிறது. மியான்மரில் இருந்து 500 மெட்ரிக் டன் அரிசி நன்கொடையாக வழங்கல். லித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக மியான்மரில் இருந்து 500 மெட்ரிக் டன் அரிசி நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, பணத்துடன் மதுபானமும் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட அதிகாரி கைது. 30,000 ரூபாய் பணம் மற்றும் மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியோடும், ஹரணியின் பாதையில் எந்தவித மாற்றமும் இல்லை, விமல் சத்தியாகிரகத்தை தொடலாம் என்கிறார் நலிந்து. பிரதமர் பதவியிலோ அல்லது கல்வி அமைச்சர் பதவியிலோ ஹரணி அமரசூரியவை அரசாங்கம் நீக்காது என்பதால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தனது சத்தியாகிரகத்தை தொடர வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கு கிழக்கில் முதலிடுவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும், கனேடிய எம்பி ஜீவனிதாநாதன் தெரிவிப்பு. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் தமது பொருளாதாரத்தை மீள கட்டமைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் தமிழக அரசினால் ஈழத்தமிழருக்கு உதவ முடியும் என நம்புகிறேன். அதற்கமைய தமிழக வணிகர்கள் இலங்கையின் தமிழ் பிரதேசங்களில் முதலிடுவதற்கு தமிழ்நாட்டு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவனிதாநாதன் உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல முல்லை மாவட்ட செயலரை சந்தித்து காணிகளின் விவரங்கள் தொடர்பில் கேட்டறிந்தார் ரவிஹரன் எம்பி என்ற செய்தியோடும், தினக்குரலுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்கிறார் ட்ரம்ப், சர்வதேச அரசியலில் புதிய திருப்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி ட்ரம்ப் அறிவிப்பு. ஸ்டாலின் இணையதளத்தை முதல் முறையாக முடக்கியது ஈரான் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல விவகாரத்து பெற்ற மனைவிக்கும் பில்கேட்ஸ் ஈவானம்சமாக 1,120,000 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயிகளின் நிதியை முறைகேடாக கையாண்டமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை பிரிவில் முறைப்பாடு. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த போகங்களில் விவசாய அமைப்புகள் விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பெருந்தொகையான நிதியை முறைகேடாக கையாண்டமை தொடர்பில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு மற்றும் போலீஸ் தலைமையகம் ஆகியவற்றில் விவசாயிகள் சார்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும், புதுக்குடியிருப்பு குயின் பூங்காவில் பட்ட திருவிழாவும் உணவு திருவிழாவும் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனநாயக ரீதியாக விவாதங்கள் மிக மிக அவசியமானது, சஜித் தெரிவிப்பு என்ற செய்தி, கல்வி நடவடிக்கையில் தவறு ஏற்பட முடியாது, தலத அத்துக்கூறல கூறுகிறார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மக்களின் காணி கடற்படைக்கு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளில் 1000 ஏக்கர் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் சுட்டிக்காட்டு. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் விடுவிக்கப்படாத 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் 1000 ஏக்கர் நிலங்கள் உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது. இவ்வாறான இடங்களை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது மீள்குடியேற்றத்தை உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்கும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஸ்பானிஷ் கிண்ண கால்பந்து பரபரப்பான ஆட்டத்தில் பார்சிலோனா அணி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதுபோல மகளிர் பிரீமியர் லீக் ஊபி வேரியஸ் வீழ்த்து பங்களாதேஷ் அபார வெற்றி என்ற செய்தியும், டென்னிஸ் தரவரிசை வரலாற்று சாதனை படைத்த ஜோகோவிச் என்ற செய்தியோடும் ஓய்வு அறிவித்தார் ஆஸ்திரேலிய மகளிர் அணி கேப்டன் கீலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதய நாளிதழுடைய பத்திரிகை கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அந்த வகையில் இன்றைய உதய நாளிதழின் தலைப்பிடலாக 6ஆம் தரத்துக்குரிய கல்வி மறுசீரமைப்பை பிற்போட அரசு முடிவு,
அமைச்சர் நலிந்த அறிவிப்பு. 6ஆம் தரத்திற்குரிய கல்வி மறுசீரமைப்பு பணிகளை 2027ஆம் ஆண்டு வரை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தரம் 1க்குரிய மறுசீரமைப்பு நடவடிக்கை திட்டமிட்ட அடிப்படையில் நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால், அமைச்சரவை மாற்றமா, பேச்சுக்கே இடமில்லை, நலிந்த திட்டவட்டம். அமைச்சரவையில் மறுசீரமைப்பு இடம்பெறும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக பிரதமர் கரினி கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கையை முன்வைத்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றார். இவ்வாறான நிலையிலேயே அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியிலும் கல்வி அமைச்சர் பதவியிலும் கரினியே தொடர்வார். அவர் மீது எமக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை உள்ளது என்றும் அமைச்சர் நலிந்த திச கூறியுள்ளார். விமல் வீரவன்சவின் கோரிக்கையை அரசாங்கம் செவிமடுக்காது. அவருடைய கோரிக்கையை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம். எனவே விமல் வீரவன்சவின் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர வேண்டும், அதுவே எங்களின் விருப்பம் என்று அமைச்சர் நலிந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், பிரதமர் கரினிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதிக்க அரசாங்கம் தயார், திகதிகளையும் அறிவித்து அதிரடி. பிரதமர் கரினி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிரணி முன்வைக்கும் பட்சத்தில் அதை எதிர்வரும் 20ஆம் மற்றும் 21ஆம் திகதிகளில் விவாதத்திற்கு எடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், டாவோஸ் மாநாடு பிரதமர் பயணம் என்ற ஒரு செய்தியும், யாழ் நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் ஏராளம் நகைகள் மாயம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வல்வை பட்ட விழா ஏற்பாடுகள் நிறைவு என்ற ஒரு செய்தியும், அடுத்த போகத்திலிருந்து நெல் விலை அதிகரிப்பு, விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பார்ப்போமானால், ஜனாதிபதி அனுரவின் வருகையால் மன்னாரில் பூசி மெழுகப்படும் வீதி. பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை முன்வைத்தும் திருத்தப்படாதிருந்த மன்னார் தபாலகத்திலிருந்து சவுத் பார்க் செல்லும் பிரதான வீதி தற்போது ஜனாதிபதியின் பயணம் காரணமாக செப்பனிடப்படுகின்றது என்று தெரிய வருகின்றது. மன்னார் பிரதான தபாலகத்தில் இருந்து சவுத் பார்க் ரயில் நிலையம் செல்லும் இந்த வீதி நீண்ட காலமாக குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்த வீதியை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த போதும் வீதியை சீரமைக்க உரிய திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நாளை வியாழக்கிழமை மன்னாரில் காற்றாலை மின்கோபுர திறப்பு விழா மற்றும் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கு அடிக்கல் நடும் நிகழ்வு என்பனவற்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். இதையடுத்து குறித்த வீதியில் உள்ள குழிகளை நிரப்பி செப்பனிடும் வேலைகள் தற்போது துரித கதியில் மேற்கொள்ளப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற 4 பத்திரிகைகளினுடைய பத்திரிகை கண்ணோட்டமாகவும் அமைந்திருக்கின்றது.